10 போர் விமானங்களை வெறும் 36 மணி நேரங்களில் இழந்திருக்கிறது அமெரிக்கா ஈரானிய மண்ணில். அதனை இப்பொழுது அமெரிக்க தரப்பில் ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த 10 விமானங்களினுடைய பட்டியலும் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். அந்த விமானங்கள் அவை, எந்தெந்த சந்தர்ப்பங்களில் அவை இழக்கப்பட்டவை என்று சொல்லி ஏற்கனவே ஈரான் சொல்லியிருக்கிறது. தாங்கள் 10 விமானங்களை சுட்டு வீழ்த்தினதாக. அதை ஆரம்பத்தில் அமெரிக்க தரப்பில் ஒப்புக்கொள்ளல, இப்போ ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் தாங்கள் தாக்கி அளித்ததாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதில் எது உண்மை, எதற்கு சாத்தியம் அதிகம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குத்தானே. எல்லா கேள்விகளுக்குமான பதில்களையும் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அதோடு நான் நேற்று போட்ட காணொலியில் சொல்லியிருந்தேன், நான் போகத்தான் இன்னும் புது புது தகவல்கள் எல்லாம் பெறும் என்று சொல்லி சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நிறைய தகவல்கள் வந்திருக்குது. எனவே இப்போது கிடைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா தகவல்களையும் ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையில் 2 விமானங்களை, அமெரிக்காவுக்கு சொந்தமான 2 விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியிருந்தது. ஒன்று F-15, மற்றது A-10. இதங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் F-15 இருந்து 2 விமானிகள் தூக்கி வீசப்பட்டதும், அந்த 2 விமானிகளையும் தேடுகின்ற நடவடிக்கையை தனித்தனியாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் அமெரிக்காவுக்கு வந்ததும் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் முதலாவது விமானியை தேடுகின்ற நடவடிக்கையில் 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டிருந்த போது அந்த ஹெலிகாப்டர்களை நோக்கி தரையில் இருந்து ஈரானிய தரப்பால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு அதில் அந்த 2 ஹெலிகாப்டர்களும் சேதமடைந்து உடனடியாக தளம் திரும்பின கதை நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டதான். அதுக்கு பிறகு 2வது விமானியை தேடுகின்ற நடவடிக்கை தான் மிகப்பெரிய நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டது. நூற்றுக்கணக்கான அமெரிக்க இராணுவத்தினரும் பல விமானங்களும் ஏராளமான குண்டுகளை வீசி இந்த தாக்குதல்களை நடத்தி ஒரு பெரிய யுத்தமாக, மினி போராகவே அது வெடித்தது என்று சொல்லலாம். அது எவ்வளோ பெரிய யுத்தமாக வெடிச்சதுன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. அமெரிக்க போர் விமானங்கள் B-1 வகை விமானங்களை பயன்படுத்தி குண்டுவீச்சு தாக்குதல்களை மேற்கொண்டது. ஒவ்வொன்றும் 907 கிலோகிராம் எடையுள்ள, ஒவ்வொன்றும் 907 கிலோகிராம் எடை கொண்ட 100க்கும் அதிகமான குண்டுகள் அந்த பகுதி முழுவதும் வீசப்பட்டதாக. அதாவது சனிக்கிழமை இரவில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை விடிகால வரைக்கும் ஒரே சத்தம் தான், ஒரே தாக்குதல்கள் தான். அப்பயே ஈரானிய ஊடகங்களில் செய்தி வெளியிட்டிருந்தது, இந்த அமெரிக்க விமானப்படையினர் தங்களுடைய விமானி இருக்கிற இடத்திலேயே தாக்குதல்கள் நடத்துகிறார்கள், ஒருவேளை அந்த விமானியை கொல்லப் போகிறார்களோ தெரியல என்று சொல்லி ஈரானிய ஊடகங்களில் சனிக்கிழமை நள்ளிரவு நேரத்தில் ஒரு செய்தி ஒன்று போடப்பட்டிருந்தது. அந்த பகுதி முழுக்க அமெரிக்கா கண்மூடித்தனமான தாக்குதல்களை நடத்துது. எனவே அந்த விமானியை உயிரோட மீட்க முடியாத கட்டத்தில் அவரை அழிக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி நடக்குதான்னு சொல்லி ஈரானிய ஊடகத்தில் செய்தி போடப்பட்டிருந்தது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு கட்டும் சத்தங்களும் அவ்வளவு குண்டுவீச்சு தாக்குதல்களும் அகோரமாக நடத்தப்பட்டது அமெரிக்க வான்படையால். ஏனென்று சொன்னால் இந்த விமானியை காப்பாற்றுகின்ற நடவடிக்கையில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருந்ததான். இனி அந்த அழிக்கப்பட்ட விமானங்களினுடைய பட்டியலை பார்ப்போம். வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே 2 விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியிருந்தது. F-15, A-10, அதில் 2. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் C-130 வகை விமானங்கள், அதுவும் 2 விமானங்கள். இந்த விமானங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ராட்சச விமானங்களாக இருக்கும். அதாவது எரிபொருள் நிரப்புறதுக்கு, ஹெலிகாப்டர்களுக்கு எரிபொருள் நிரப்புறதுக்கு தான் இது பெரும்பாலும் பயன்படுத்தப்படும். இருந்தாலும் இராணுவத்தினரையும் இராணுவ தளபாடங்களையும் ஏற்றி இறக்குகின்ற ஒரு கார்கோ மாதிரியும் இது செயல்படும். ஏன்னா பெரிய விமானம் தானே, ஒரே தடவையில் 90 விமானப்படையினரை அதில் ஏற்ற முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் எரிபொருள், மற்ற பக்கம் விமானப்படையினர். அப்படியான 2 பிரம்மாண்டமான விமானங்கள். இந்த 2 விமானங்களையும் தாங்கள் தான் தாக்கி அளித்ததாக அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த 2 விமானங்களினுடைய முன்பக்க சில்லிருக்கு தானே, சக்கரம், அது மண்ணுக்குள்ள புதைச்சதால் டேக் ஆஃப் ஆக முடியலை, அதனால் நாங்கள் தாக்கி அளிச்சிட்டோம்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருந்தது. அது ஒரு பக்கம். அப்போ வெள்ளிக்கிழமை காலமே 2 விமானம், இதில் 2 விமானம், 4 விமானங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா தன்னுடைய 4 ஹெலிகாப்டர்களை அளித்திருக்கிறது. அது அமெரிக்கா சொல்லுது தாங்கள் அளிச்சேன்னு சொல்லி, ஈரான் சொல்லுது தாங்கள் சுட்டு வீழ்த்தின என்று சொல்லி 4 ஹெலிகாப்டர்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. MH-6 லிட்டில் பேர்ட் என்று சொல்லப்படுகின்ற ஹெலிகாப்டர்கள். இந்த 4 ஹெலிகாப்டர்களுமே விசேஷமான ஹெலிகாப்டர்கள். என்று சொன்னால் இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் பறந்து மீட்பு நடவடிக்கைகளில் கயிற்றில் தூக்குறது, இந்த மாதிரி மீட்பு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு சிறப்பு ஹெலிகாப்டர்கள் தான் இந்த லிட்டில் பேர்ட் என்று சொல்லப்படுற MH-6. அதில் 4 ஹெலிகாப்டர்கள் அளிக்கப்பட்டிருக்குது. ஏன் அளிக்கப்பட்டிருக்கும் என்றதை நாங்கள் பிறகு பார்ப்போம். அதுக்கு பிறகு MQ-9 ரீப்பர் என்று
என்று சொல்லப்படுகின்ற ஆளில்லாத வேவு விமானங்கள். அந்த வேவு விமானங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பைலட் இருக்க மாட்டார், ஆனா தூரத்துல இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படும். இது மாதிரியான எக்கச்சக்கமான ட்ரோன்கள் வந்து அன்றைக்கு களத்துல வந்து சுத்தி சுத்தி பறந்து தாக்குதல்களை மேற்கொண்டதாக சொல்லப்பட்டது. அதுல வந்து 2 ட்ரோன்கள் ஈரானியர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க ஊடகங்கள்ல வந்து செய்தி வெளியாக இருக்கிறது. அதனை அமெரிக்க தரப்பு ஒப்புக்கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள 10 விமானங்கள் வருது. 2 ஹெலிகாப்டர்கள் சேதமடைஞ்சு தளர்ந்திருந்தது. அதை விட 10 விமானங்கள் வந்து முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை விடிகாலைக்கும் சனிக்கிழமை நள்ளிரவுக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு 36 மணி நேர காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தமாக 10 விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இதுல வந்து அமெரிக்கா தரப்பு ஒப்புக்கொள்றதன்படி 4 விமானங்கள் ஈரானிய தரப்பால் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஏனைய 6 விமானங்களையும் தாங்கள் தாக்கி அளித்ததாக அமெரிக்க தரப்பு சொல்கிறது. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விமானி வந்து 7000 அடி உள்ள ஒரு மலையில் ஏறி ஒரு மலை இடுக்கில் வந்து ஒளிஞ்சிருந்தார் என்று சொல்லப்பட்டது தானே. அதை வந்து இந்த லிட்டில் பேர்ட் என்று சொல்லப்படுற ஹெலிகாப்டர் கிட்ட போயிட்டு அவரை ஏற்றி கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த விமானங்கள் வந்து தரையிறங்கின இடம் வந்து வேற இடம், அந்த விமானியை மீட்ட இடம் வந்து வேற இடம். ரெண்டுக்குமே வந்து பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் இருந்ததாக சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால் இஸ்ஃபஹான் நகரம் இருக்குதானே, அதிலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த விமான நிலையம் இருக்காம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அதில் தான் அந்த 2 விமானங்களும் சிக்கி கொண்டதாக சொல்லப்படுது. இப்போ லிட்டில் பேர்ட் ஹெலிகாப்டரில் வந்து அந்த விமானி வந்து அழைச்சி கொண்டு வரப்படுறார், இந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வரப்படுறார். அதோட அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஏனைய இராணுவத்தினர், நூற்றுக்கணக்கான இராணுவத்தினரும் வந்து எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்து எல்லாரும் இந்த விமானங்களில் ஏறினா பிறகு ஹெலிகாப்டரில் கொஞ்சம் பேர், விமானங்களில் வந்து அதிகமான ஆட்கள் ஏறினா பிறகு விமானத்தை எடுத்து பார்த்தா விமானம் வேலை செய்யலை. அதாவது 2 விமானங்களினுடைய முன்பக்க சில்லும் வந்து இதுக்குள்ள வந்து சிக்கிட்டுது, மண்ணுக்குள்ள வந்து சிக்கிட்டுது. அதனால அந்த 2 விமானங்களையும் பறக்க வைக்க முடியல. அதனால அமெரிக்க தரப்பினுடைய கருத்தின்படி உடனடியாக அதில் இருந்த நூற்றுக்கணக்கான அந்த இராணுவத்தினர் எல்லாம் வெளியேறி, அந்த விமானி எல்லாம் வெளியேறி தூர இடத்துக்கு போன பிறகு அதுக்கு பிறகு அந்த விமானங்கள் வந்து குண்டு வைத்து தகர்க்கப்பட்டதாகவும் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டதாகவும் அமெரிக்க தரப்பால் வந்து சொல்லப்படுது. அதுக்கு பிறகு சில மணி நேரம் கழிச்சு, அந்த சில மணி நேரமும் அந்த நூற்றுக்கணக்கான அமெரிக்க படையினர் வந்து எந்த விதமான விமானங்களும் இல்லாமல், மேலே போக வழி இல்லாமல், அதாவது ஹெலிகாப்டர்களும் இல்லாமல், இரண்டா எல்லாத்தையும் தகர்த்தாச்சு, எதுவுமே இல்லாமல் தனிச்சு விடப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் வானத்திலிருந்து தொடர்ச்சியாக துப்பாக்கி சூட்டு ஆதரவும் குண்டுவீச்சு விமானங்களும் தொடர்ந்து அவர்களை பாதுகாத்ததாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு சில மணி நேரம் கழித்து -8 என்று சொல்லப்படுகின்ற, இப்போ நீங்க படத்தில் பார்க்குற இந்த வகை விமானங்கள் 3 விமானங்கள் கொண்டு வரப்பட்டு அந்த 3 விமானங்களையும் தான் இந்த நூற்றுக்கணக்கான படையினர், அந்த காயமடைந்த விமானி எல்லோரும் ஏற்றப்பட்டு தளம் திரும்பியதாக இப்பொழுது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அமெரிக்க ஊடகங்களில் வந்து இந்த செய்திகள் போடப்பட்டுள்ளன. இப்ப அந்த C-130 வகை விமானங்கள் இருக்குத்தான், 2 பிரம்மாண்டமான விமானங்கள், அவை ஏன் அழிக்கப்பட்ட என்று சொன்னா, அமெரிக்கா சொல்லுது 2 விமானங்களினுடைய முன்பக்க சில்லும் வந்து மண்ணுக்குள்ள வந்து புதஞ்ச என்று சொல்லி. அது ஒரு வகையில் உண்மையாக இருக்கலாம், அல்லது ஈரானியர்கள் நடத்திய தாக்குதலில் வந்து அந்த விமானங்கள் சேதமடைஞ்சு கூட இருக்கலாம். ஏன்னு சொன்னா ஈரான் சொல்லுது தாங்களான அதை சுட்டு வீழ்த்தின என்று சொல்லி 2 தரப்புமே வந்து உரிமை கோருகின்றார்கள். எனவே ஈரானியர்கள் நடத்தின தாக்குதலில் ஒரு சிறிய சேதம் ஏற்பட்டிருந்தாலும், ஒரு செட்டையிலேயோ ஒரு வால் பகுதியிலேயோ ஒரு சிறிய சேதம் ஏற்பட்டாலும் அந்த விமானத்தை வந்து இயக்க முடியாது. இயக்கிறதுக்கு விமானி வந்து ஒப்புக்கொள்ள மாட்டார். ஏன்னு சொன்னால் அது வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணா அப்புறம் செக் பண்ணா அப்புறம் அதை வந்து இயக்க முடியும். அதுவும் ஒரே நேரத்தில் 60-70 விமானப்படையினர் அதில் ஏற்றி போட்டு அந்த விமானத்தை கொண்டு பறக்கலாமா? இல்லையேன. ஒரு சிறிதளவு சேதமடைந்த ஒரு ஹெலிகாப்டரை இயக்கிறதுக்கும் ஒரு சிறிய சேதமடைந்த ஒரு விமானத்தை இயக்கிறதுக்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. விமானங்கள் அப்படியான கண்டிஷனில் வந்து பொதுவாக இயக்கப்பட மாட்டாது. அதனால தான் அதை அழிக்க வேண்டி வந்திருக்கும். எனவே ஈரான் நடத்திய தாக்குதலில் அந்த 2 விமானங்களும் சேதமடைஞ்சிருக்கலாம் என்று சொல்லி அப்படியான சாத்தியங்களும் இருக்குது. அதுக்கு பிறகு 4 ஹெலிகாப்டர்கள், லிட்டில் பேர்ட் ஹெலிகாப்டர்கள், அந்த ஹெலிகாப்டர்களையே அழிக்க வேண்டி வந்தது என்று சொன்னால் அதுக்கும் 2 விதமான காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து அந்த ஹெலிகாப்டர்களுடைய எரிபொருள் தீர்ந்திருக்கலாம். ஏன்னு சொன்னால் அந்த 4 ஹெலிகாப்டர்களுக்கும் எரிபொருள் என்றப்பத்தான் இந்த 2 விமானங்களும் வந்து கொண்டு வரப்பட்டது. ஏன்னு சொன்னால் இந்த விமானம் வந்து ஒரே நேரத்தில் எரிபொருளை இறப்பும், அதே வேளையில் இராணுவத்தையும் வந்து ஏற்றி இறக்கும். எனவே அந்த 4 ஹெலிகாப்டர்களுக்கும் நீண்ட தூரம் தானே, கிட்டத்தட்ட 480 கிலோமீட்டர் வரைக்கும் அவர்களுடைய அமெரிக்காவினுடைய தளத்தில் இருந்து 480 கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து வந்ததாக சொல்லப்படுது. எனவே அவ்வளவு தூரம் பறந்து வரைக்குள்ள வந்து எரிபொருள் முடிஞ்சிருக்கலாம். இது முதலாவது. ரெண்டாவது வந்து அந்த ஹெலிகாப்டர்களும் கூட ஈரான் சொல்ற மாதிரி ஈரானுடைய தாக்குதலை வந்து சேதமடைஞ்சிருக்கலாம். சேதமடைகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா அடுத்த 2 ட்ரோன்களை வந்து சுட்டு வீழ்த்தினது வந்து ஈரான் தான். அப்ப
ஈரானால் வந்து 2 ட்ரோன்களை வந்து சுட்டு வீழ்த்த முடியும் என்று சொன்னால் ஏன் 4 ஹெலிகாப்டர்களை வந்து சுட்டு வீழ்த்திக்க முடியாது? அப்படியான சாத்தியம் இருக்குத்தானே. இதை வந்து அமெரிக்காவே ஒப்புக்கொண்டிருக்கிறது. ட்ரோன்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதை வந்து அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஹெலிகாப்டர்களை வந்து தாங்கள் தாக்கி அளித்ததாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே எது உண்மை என்றது இன்னும் போக போகத்தான் தெரிய வரும். இருந்தாலும் வெறும் 36 மணி நேரங்களில் அமெரிக்கா 10 விமானங்களை வந்து முற்றுமுழுதாக இழந்திருக்கிறது. இந்த யுத்தத்தில், இந்த குறுகிய யுத்தத்தில் வந்து 10 விமானங்களை இழந்திருக்கிறது என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை. அதோட பல $100 மில்லியன் வந்து இதற்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது இந்த குறுகின யுத்தத்துக்காக என்றதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் சில மணி நேரங்களில் இன்று திங்கட்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த மீட்பு நடவடிக்கை சம்பந்தமாக ஒரு விசேட செய்தியாளர் மாநாடு ஒன்று நடத்துகிறார். அதில் வந்து புது புது தகவல்களை அவர் வெளியிடுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மீட்பு நடவடிக்கை சம்பந்தமாக இது மட்டுமில்ல தகவல்கள், இன்னும் நிறைய தகவல்கள் போக போக வந்து கொண்டே இருக்கும். எனவே அவற்றையெல்லாம் நாங்கள் வேறு வேறு காணொலிகளில் வந்து பார்க்கலாம். இருந்தாலும் இராணுவ நடவடிக்கையாக பார்க்கக்குள்ள, ஒரு விமானியை வந்து துணிகரமாக மீட்ட அந்த நடவடிக்கையில் பார்க்கக்குள்ள இது வந்து ஒரு துணிச்சலான நடவடிக்கை. வரலாற்றில், இராணுவ வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு துணிச்சலான நடவடிக்கை என்றதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எனவே மேலதிகமான தகவல்களுக்காக காத்திருப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.